இறக்கை டிவி வழங்கும் சிந்தனை நிலா. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மளை படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அவனுக்கு உரித்தாகும். அவனது அமைதியின் கருணையும் நபிகரமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திலும் அன்னார்களை பின்பற்றி வாழக்கூடிய பேர் அன்பிக்கினிய அல்லாஹ்களே, இன்றைய தினம் சிந்தனை நிலா பகுதியினூடாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது மகனுக்கு 8 உபதேசங்களை கூறுறாங்க. அந்த 8 உபதேசங்களும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து அந்த 8 உபதேசங்களும் அடிப்படையிலையும் நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோவை நம்ம கொண்டு போகலாம். எனக்கும் உங்களுக்கும் அன்புக்குரிய தோழர்களே, முதலாவது உபதேசமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு கூறுவார்கள், என் அருமை மகனே, நீ தொழுகையில் இருந்தேன்னு சொன்னால் உன் உள்ளத்தை பாதுகாரே. இதை நம்ம பேணிக்கொள்ளணும். நம்ம வந்துட்டு இப்ப தொழுவுறோமான்னா தொழுவுறோம், 5 வேளையும் மறக்காம நம்ம தொழுவுறோம், விடாம தொழுவுறோம். ஆனா நம்ம சிந்தனை தான் ஒருத்த பிரச்சனையா இருக்கு. நம்ம சிந்தனை சிதற அடிக்க கொண்டு சிந்தனை எங்கேயோ பறக்கிறவாகத்தான் இந்த இதுல இருக்கு தோழர்களே. நம்ம தொழுகிறோம், தொழுவத்துல நம்ம சிந்தனை வேற திசைக்கு போயிட்டு நம்ம கடையை தொடர்பு வச்சு வந்துட்டோம், அந்த கடையை பார்க்க வேணும் அப்படிங்கிற நம்ம போயிட்டு நம்ம வந்துட்டு வியாபாரத்தை விட்டுப்பட வந்துட்டு அந்த வியாபாரத்தை கவனிக்க வேணும். நான் வந்துட்டு வேலையை விட்டு இருக்கிற அந்த வேலையை பார்க்கணும். நம்ம மைண்டிங்க நம்ம வேறு நம்ம உடல் மட்டும் பிரிக்கும், ஆனா சிந்தனை வந்துகிட்டு எங்கே இருக்கும். அதுக்குத்தான் சொல்றாங்க, மகனே நீ தொழுகையில இருந்தால் உன் உள்ளத்தை பாதுகாரு, உன்னோட உள்ள வேற திசைக்கு சென்று விடாமல் அந்த உள்ளத்தை பேணிக்கொள்ளு, அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்தி நீ தொழுகைக்கு உரியவனாக நீ தொழுகையில மாத்திரம் உன் உள்ளத்தை தலகுனி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் இந்த விஷயத்துல பொதுவோக்கு இல்லாம நம்ம தொழுகை வந்திருக்கிறோமா அந்த தொழுகையில மட்டும்தான் இருக்கணும். நம்ம வந்துட்டு மனைவி அங்க வந்துட்டு கடையில விட்டுட்டோம், அவளை ஏத்த போனோம், மனைவி வந்து ஆபீஸ்ல இருப்பா, அவளை நம்ம ஏத்துறோம், நம்ம புள்ள வந்து ஸ்கூல் கலங்கி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம பதற இருக்காம தொழுகையில கூட தொழுகிறே பசியோட கூட நம்ம தொழக்கூடாது. நம்ம பசிக்குத்தான் முன்னுரிமை. ஏன் நம்ம சிந்தனை வேற திசைக்கு பேசிட கூடாது. நம்ம பசியோட இருந்துகிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு எப்படா ஏமா முடிப்பாரு, எப்பதான் முடிப்பாரு இந்த அளவுக்கு இருந்து விடாம நம்ம எல்லாம் முடிஞ்சு நம்ம தொழுகைக்குத்தான் இருக்கணும். நம்ம சிந்தனை நம்மளோட உள்ளம் நம்ம தொழுகையில மட்டும்தான் இருக்க வேணும். அதை நீங்களும் நாங்களும் கடைபிடிக்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயத்த சொல்லுகிறாருங்க, மகனே, என் அருமை மகனே, நீ வந்துகிட்டு பசியோடு இருந்தால் உன் வயிற்றை பாதுகாரு. இப்ப நம்ம பசியோட இருப்போம், நம்ம வந்துட்டு தேடல் அதிகரிக்கமானா நம்ம தேட மாட்டோம். நமக்கு வந்துட்டு பசிய போகிறது என்னங்க வேணும், இப்ப இருக்கக்கூடியது காசுதான் வேணும், நமது பணம் தான் வேணும். ஒரு நம்ம நம்ம உடலை சாரா புழிஞ்சி நம்ம சம்பாதிச்சாத்தான் நமது வயிறு நிரம்பும், நம்மள பசி அடங்கும்னு சொன்னால் அதை நம்ம செய்ய வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்க, இருந்துக்கு ஆகையா சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா பையன் வந்துட்டு நமக்கு வருவும் இருக்கு. ஆனா அது வர்றதுக்குரிய செயல்பாடு என்ன, நம்ம வெளியிறங்க வேண்டும், நம்ம வந்துட்டு சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிச்சாத்தான் நமது பசியை தீர்த்து கொள்ள முடியும், நமது வயிற்றை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சிலவங்க எப்படி வயிற்ற பாதுகாக்கிறதே வக்கு இல்ல, அதுல இன்னொருத்தையும் கூட்டி வச்சுக்கிருப்போம், திருமணம் முடிச்சிருவோம். நம்ம நமது வகுறு வந்துட்டு பாதுகாக்க துப்பு இல்லாம இன்னொருத்தர வகுரையும் நம்ம காய வைக்கிறதுக்குள்ளேதான் இருப்போம். இறைவன் பாதுகாக்க நம்ம வந்துகிட்டு நம்மளோட செயற்பாடுகள் நமக்கு எந்த குறையும் இல்லாம தான் படைச்சிருப்பான். சிலவங்க எல்லாமே இருந்து அதை பயன்படுத்த தெரியாமல் இன்னொருத்தருடைய எதிர்பார்ப்போட இருப்போம். இதுவும் தப்பு தோழர்கள். நீ பசியோட இருக்கிறியா, உனக்கு வகுத்தை நீ பாதுகாரு. அந்த விஷயத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டும் தோழர்களே. அதே போல நீ பிறர் வீட்டில் இருந்தால் உன் கண்களை பாதுகாரு, அருமை மகன்ங்கிறாங்க. நம்ம பிறர் வீட்டுக்கு போறோம், அந்த இதுல எத்தனை இன்றைக்கு கலாச்சாரம் வந்துகிட்டு நம்ம ரொம்ப சீரழிச்சு
இன்னைக்கு ஸ்மார்ட் போனுகள் வந்து என்னைக்கு வந்துச்சோ அண்டையில இருந்து இந்த எல்கேஜி படிக்கிறது யூகேஜில இருந்து ஹெட் கிளாஸுக்கு போற வரைக்கும் பாலாயில சமூகம் தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இப்ப இருக்கிற சமுதாயம் இருக்குது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியது இல்ல. எப்படி பிறகு ஊட்ட போறோம் நம்ம கண்ணு எந்த அளவுக்கு போகுது அந்த கண்ணை நீ பாதுகாரு மகனே. அதான் முக்கியமா நம்ம கடைபிடிக்கணும். ஏன் நம்ம கண் செஞ்சிரு பாவம் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் வீட்டுக்கே எடுப்பானுங்க. அந்த நம்ம சிந்தனை செய்ய நம்ம செய்தான் கூட வருவான். எந்த ஒரு ஆணுமே நினைக்கிற மூணு செய்தான் வருவான். பிறகு ஊட்ட போறியா, பிறகு வீட்டுக்கு சரியா, பிறகு இல்லத்துக்கு செல்றியா, ஒரு நட்பு ரீதியாக செல்லலாம், ஒரு ஃப்ரெண்டு விவசாயிக்கு போகலாம். ஆனா உன் கண்களை பாதுகாரு. ஏன் வேறு திசைக்கு நோன்றிடும் அந்த கண்களை வீட்டை சென்றால் மாத்திரம் இல்ல, வீதிக்கு சென்றா கூட நம்ம பாதுகாக்கணும். ஏன் கண்ட செய்யற விபச்சாரத்துல இருந்து தவிர்த்து போடுறதுக்குரிய ஒரு பண்பாக இந்த உபதேசத்துல இருந்து நம்ம வழங்கி கொடுக்கணும். அதே போல தோழர்களே இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, பிறருக்கு முன்னாடி இருக்கேன்னு சொன்னா உன் நாவை பாதுகாரு. நாவுங்கிறது இல்ல, நம்ம நரகுக்கு கொண்டு போற அளவுக்கு நம்ம நாவு கொண்டு வைத்திரும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே நாவானா நம்ம செயற்படுறோம். நம்ம கை நம்ம உறுப்பு எந்த அளவுக்கு தோணுதோ அதே மாதிரி அளவுல வேகமாக நமது நாவு செயற்படுது. நம்மளை கெடுக்கிறதுக்கும் சரி, நல்லதுக்கு செல்றதுக்கும் சரி. சரியா? நம்ம தோழர்களே நமது பிறருக்கு முன்னாடி இருக்கிறோம், அவர் மனசில் ஒன்றுமா நம்ம பேசக்கூடாது. பிறருக்கு நம்ம ஒரு தீங்கு இழைக்கிற மாதிரி அவர் மனது புண்படுத்தியும் அவருக்கு புறந்தேசறதுக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். இன்னொருத்த பத்தி இவன் இந்த அளவுக்கு இருக்கிறான், இந்த அளவுக்கு கெடுதியா இருக்கிறான், இந்த அளவுக்கு இவன் ஒரு மோசமா இருக்கிற அந்த பிறருக்கு முன்னாடி வந்தா நம்ம கொட்டிடுவோம். உள்ளுக்கு வச்சுக்கிற குறிப்பாக இந்த பெண்கள் வேணிக்கொள்ள வேண்டுவர்களே சகோதரர்களே, நம்ம வந்துட்டு எங்கதான் ஒருத்தி வருவாள், ஒருத்திட்டு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிட்டா, ஏதாவது தப்பு செஞ்சிட்டாளா, அவள் தௌப செஞ்சு முண்டா சுருக்கம் வைத்திருவாள். ஆனா நாளைக்கு நீ அதையே நீ வச்சுக்கிருந்து இன்னொருத்திக்கிட்ட சொல்லி அவளை பத்தி புறம் பேசுறீங்கன்னு சொன்னால் நீ நரகிக்கு போகக்கூடிய செயலாக இருக்கின்ற ஆண்கள்டையும் இருக்கு, கூடுதலா பெண்கள்ட்ட இருக்குது. இந்த புறம் பேசுறதுல பெண்கள்ட்ட நிறைய இருக்குது. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. பிறருக்கு முன்னுக்கு இருக்கிறியா உன் நாவை பேசி கொண்டு உன் நாவை திசை திரும்பிடாம பார்த்து கொள்ளுங்கிறாங்க. அதே போல இந்த அருமை மகனே இரண்டு விஷயங்களை நீ மறந்து விடாது. ஒன்று இறைவனை நினைவுறுத்த மறந்து விடாது. இன்றைக்கு நம்மளில் எத்தனை பேர் இறைவன் நினைவு கூறுறோம். நமது இறைவன் நினைவு கூறுற சந்தர்ப்பம் தெரியுமா? நமக்கு கஷ்டம் வந்தா மட்டும்தான் இறைவன் இயேசுவதுக்கு போவோம். ஏன்டா அம்மா இவ்வளவு கஷ்டத்தை தந்தாய், அங்க பாரு இவ்வளவு பேர் என்ன அழகா இருக்கிறது, சீரு சிறப்புமாக மாடி மங்களம் காட்டி இருக்கிறார்கள். அவங்களாம் என்ன அழகா இருக்கிற, எனக்கு எந்த குறையுமே இல்லையே, எனக்கு இந்த செல்வத்துல படிச்சிட்டியே, இந்த செல்வத்துல நசிச்சிட்டியே, ஏன்டா என்னை வச்சிருந்தாய், ஏன் எப்படி செஞ்சிருந்தாய், கஷ்டத்துக்கு மட்டும் புலம்புவோம், மாற்றுக்கிறது புலம்பத்தான் வேணும். ஆனால் எல்லா நிமிஷத்திலையும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம செல்வத்துல கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இறைவன் மாத்திரம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இழப்பு வரகளை இல்லங்கிற அளவுக்கு நமது எண்ணம் இருக்க வேண்டும். நம்ம சந்தோஷம் இருந்தாலும் நம்ம செல்வத்திலே மூழ்கி இருந்தாலும் இறைவனிடத்தான் நம்ம சந்தடையும். அதே போல நம்ம கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் இறைவன்டா இருக்கிறோம். கஷ்டம் வந்தா மாத்திரம் இறைவன் சொல்லக்கூடாது. அவள் இறைவன் சொல்கிறான், அடி வானத்துக்கு வந்து கேட்கிறான், என்னுடைய கேட்பதற்கு யாருமே நான் கொடுக்க தயாரா இருக்கிறேங்கிறான். செருப்பு நீ வாரம் இருந்தாலும் இறைவன் தகுதியும் இருந்தும் நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்ன? எந்த நிமிஷத்திலையும் எந்த செயற்பாட்டையும் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அந்த ஓங்கிய எண்ணத்தை நம்ம உள்ளத்துக்கிடும். இறைவனை எந்த நிமிஷத்திலையும் நம்ம நினைக்கணும். அதே போல தோழர்களே அந்த விஷயம் இறைவன் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம மறந்து விடக்கூடாது. அதே போல தோழர்களே இன்னொரு விஷயத்த மறந்துடாது, மரணத்தை நீ மறந்துடாது. மரணத்தை வந்துட்டு நீ நினைவுபடுத்திக்கல்லு, நீ மரணத்தை சிந்தி. இன்றைக்கு மரணத்தை பத்தி வென்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை. ஏன்? இந்த காலத்துல அந்த அளவுக்கு இந்த காலத்துல மூழ்கி இருக்கிறோம். இந்த கேடுகட்ட ஜெனரேஷன்ல நம்ம இருக்கிறோம். மரணத்தை பத்தி கடிக அளவுல மருந்துக்கு கூட மரணத்தை பத்தி நினைவுள்ளவர்கள் தான் இருக்கிறோம். மரணம்மா வாரப்ப வந்துகட்டும், அது வந்தா பார்த்து கொள்ளட்டும். அது மரணம் வாரப்ப சந்திச்சு கொள்ளுவோம். ஏதோ இவர் வந்துகிட்டு இந்த ஒரு யுத்தத்தை மோம் கொடுக்குற மாதிரி மரணத்துக்கு என்ன தயார்படுத்தி வச்சுக்கிறோம். நீங்க நாங்க சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வறுமைக்கு மரணத்துக்கு மன்னிச்சிட்டாங்க. ஏன் இந்த நம்ம மரணிச்சிட்டோம்னா நாளைக்கு என்ன அமல செஞ்சு வச்சிருக்கிறோம், என்ன அமலை நம்ம கொண்டு போறோம் அஞ்சினார்கள். ஆனா நம்மை எல்லா அளவுக்கு நம்ம சுத்தவாதிகளா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சுய சிந்திச்சு பாருங்க. ஒரு இரவையில நம்ம தூங்கும் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்ம இன்றைய பொழுதை கழிச்சிருந்தோம். இன்றைய பொழுதுல நம்ம என்னத்தை கிழிச்சிருக்கிறோம், நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம், நம்ம செஞ்ச அமல் போதுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க நாளும்
கடுகு அளவு கூட அந்த இருந்த சகாபாக்கள் கூட அந்த செய்ய தியாகத்தின் செம்மலாக திகழ்ந்தார்கள். ஆனா நாம் அனாச்சாரங்கள் செம்மலாக இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மரணத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். மரணத்துக்கு நம்ம தயாராக அந்த சிந்தனை இருக்கணும். இந்த அற்ப காலத்துக்காக நம்ம அவ்வளவு பீச்சிக்க வேலாம். நான் அந்த கோடி சொன்னாலும் அது செய்யணும், நான் நகனிட்ட போறோம், நம்ம அது செய்யணும், இது செய்யணும், அதான் இலக்கு அடிக்கணும், இந்த ஆசையை நிறைவேற்றணும் இருக்கிறோம். ஆனா மரணமும் இருக்குது. அந்த மரணத்தை நினைவு கூறுகின்றவர்கள். அதே போல எனது அருமை மகனே, 2 விஷயங்களை நீ மறந்துடாது. ஒன்று, நீ பிறருக்கு செய்த உதவியை மறந்துடாது. பிறருக்கு நீ உதவி இருப்பாய், அதையே ஞாபகம் வச்சுக்கிறிக்காது, அதை மறந்துடு. இடக்கைக்கால் குடிப்பது வலது கைக்கால் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அந்த விஷயத்துல வேணிக்கொள்ள மகனே, இது கொடுத்துட்டியா? நான் பாருங்க, எந்த செல்வத்திலிருந்து அவன் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறான், எந்த செல்வத்திலிருந்து அந்த அளவுக்கு அவன் இருக்கிறான், எந்த செல்வத்தெல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் அவன் இந்த அளவுக்கு ஹெப்பியா இருக்கிறான், இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறான், இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் என்று கொடுத்தது ஒரு செகண்ட் இருக்கிறான். ஆனா தூத்துறது பல ஆண்டு காலமாக இருக்கிறது. கொடுத்துட்டு மறந்துடு. கொடுக்கிறவன் உள்ளம் எங்க இருக்கணும்னா இறைவனுக்காக இருக்கிறது. இறைவனுக்காகத்தான் நன்மையாக இருக்கிறது. எதுவும் அறிக்காதும் அது இறைவனுக்கு மாத்திரம். நன்மை எதிர்பார்த்து நமது உள்ளத்தில் தூய்மை ஒன்றுதான் உன்னை இருக்க வேணும் என்று சொல்லுது. அதே போல என் அருமை மகனே, பிறகு உனக்கு செய்த கெடுதியை நீ மறந்துடு. பிறகு நிறைய கெடுதி செஞ்சிருப்பாங்க. இருக்கிற ஒரு வேலை விஷயத்த தட்டு இருப்பான். நமக்கு ஒரு கெடுதியா முகம் கொடுத்து செஞ்சிருப்பான். இவன் தான் நல்லா தெரியும், இவன் தான் நமக்கு கெடுதி செஞ்சிட்டான், இவனால நம்ம விழுந்திருக்கிறோம் தெரியும். அந்த கெடுதியை நீ மறந்துடு. அந்த கெடுதியை நீ மறந்துடு. அது உனக்கு தேவையே இல்லை. இறைவன் இருக்கிறான், அதை மட்டும் நீ கெடுதி செய்யறனா என்ன நினைச்சுக்காத, ஒரு மண்ணா நினைச்சிட அவனை. கெடுதியை நீ மறந்துடு. அந்த கெடுதிக்கு பகரங்கமாக நீ அவனுக்கு நீ கெடுதி செஞ்சிடாமல் அவனுக்கு நல்லதா மட்டும் விளங்கிக் கொள்ளும். இப்போ ஒரு கெடுதி செஞ்ச வாரா முன்னுக்கும் நம்மளால ஒரு காரியமானும் அந்த நேரத்துல அந்த கைமையில வச்சு பழி வாங்குறேன். நீ எனக்கு இந்த கெடுதி செஞ்சா இப்ப நான் உனக்கு கெடுதி செஞ்ச மாதிரி இன்றைக்கு இருந்தா அந்த கெடுதியை மறந்துடு. அவனுக்கு நிலவத்தான் நான். கெடுதி நமக்கு தேவையில்லை. அன்புக்குரிய தோழர்களே, நம்ம இந்த 8 உபதேசங்களை இருந்து நம்ம செயற்பாடுகளுக்கு நீங்களும் நாங்களும் அமைத்துக் கொள்வோமாக. இந்த செயற்பாடுகளை இருந்து இது படிப்பினையாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது எமக்கு உரிய உபதேசமாக நினைத்து நீங்கள் நாளும் அவருடைய பேணக்கூடியவர்களாக என்னை உங்களை ஆக்கியது உருவானாக. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் SL முகமது அஜிவத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இலக்கை டிவியோடு.